வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதை வந்துங்க, கடவுள் இறைவன் நம்மளை படைத்த இறைவன் யார் யாருக்கு எப்படி எப்படி என்ன பாவத்தின் சம்பளத்து பிரகாரம் நமக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ண விடுறார். நம்ம பாவக்காரியம் செய்யாமல் பிடிக்காமல் ஜனிச்சு வந்தால் இந்த மண் உலகத்தில் நல்லா வாழலாங்க. நல்லா வாழலாம். நல்லமான வாழ்க்கை அமையும். நல்லா இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் தப்பு தவறு பண்ணவே கூடாதுங்க. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, தாத்தா காலத்துலேருந்து இப்போது ஒன்று சொல்கிறேங்க, நல்லா கவனமாக கேளுங்க. அப்பாவுடைய ஜாதகமே இல்லைங்க நம்மளுக்கு. தாத்தாவுடைய ஜாதகப்படி தாத்தாவுடைய வாழ்ந்தது தான் நமக்கு அப்படியே நமக்கு வருங்க. அப்பாவுடைய கணக்கெல்லாம் வராதுங்க. தாத்தா எந்த மாதிரி வாழ்ந்தாரோ, என்ன பண்ணாரோ, ஏது பண்ணாரோ, அதனுடைய நல்லது கெட்டது தான் நமக்கு வரும். இது உண்மைங்க. உண்மைன்னா எப்படின்னா, நான் தெரிஞ்சுதான் அவங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பாவக்காரியம் செய்யக்கூடாது. தாத்தா எந்த பாவக்காரியம் செய்யலை. தாத்தா ஒரு கோயில் கட்டியிருந்தார். தாத்தா ஒரு நல்லது பண்ணியிருந்தார். தாத்தா ஒரு ஏதாவது பண்ணியிருந்தார், பிடிச்சிருந்தாருன்னா அப்படியே நீங்கள் செய்வீங்க. அந்த பலாபலன் அப்படியே நீங்கள் செய்வீங்க. நீங்கள் ஒரு பக்கம் கோயில் கட்டுவீங்க, பேரன் ஒரு பக்கம் கோயில் கட்டுவீங்க. அவர் என்னென்ன செஞ்சாரோ அப்படியே உங்களுக்கு இருக்கும். அந்த ராசி பிரகாரம் அப்படியே இருக்கும். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததா, இதை காலில் அடிபட்டுச்சா, உங்களுக்கும் காலில் அடிபடும். ஆமாங்க, காலில் அடிபடும். உடம்பு சரியில்லாமல் படுத்தாரா, நீங்களும் உடம்பு சரியில்லாமல் படுப்பீங்க. ஒன்றுமே செய்யலையா, ஒன்றுமே இல்லையா, அப்படித்தான் நீங்கள் வாழ்வீங்க. தாத்தாவுடைய ஜென்ரேஷன் பிரகாரம் தான் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லலாம். இது முற்றிலும் உண்மை. யாரை வேணாலும் கேளுங்க. அப்பாவோட ராசி டச் பண்ணவே முடியாதுங்க, டச் ஆகாது. அப்பாவுடைய ஜாடையில் பிறக்கலாம், அப்பாவுடைய ஜினியில் பிறக்கலாம். ஆக்கூடி நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய இது தாத்தாவுடைய பலன் தான் நமக்கு கிடைக்குன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நம்ம ரோட்டில் நடக்கணுங்க. அப்படி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நல்லது கெட்ட தெரியுமில்ல உங்களுக்கு. பாவத்தை செய்யக்கூடாது, ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது. நீங்கள் ஆண் மகனாக இருந்தோன்னா ஒரு பெண்ணை லவ் பண்ணக்கூடாது. அப்படி லவ் பண்ணால் கூட அந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி வாழணும். அப்படி இருக்கணும்னு சொன்னால் நமக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை சூட்சமாக நல்லபடியாக வாழலான்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.